ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். வெறும் 3 வார்த்தையை சொன்னால் கோடி புண்ணியம் கிடைக்குமா? கிடைக்குங்க, நம்புங்க. அந்த மந்திரத்தை தான் இந்த கதையோட முடிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் வயசான தாத்தா ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தார். இன்னும் கொஞ்ச நாளில் எப்படியும் இறந்துடுவாருங்கிற நிலைமையில ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரை கவனிச்சுக்கிட்ட நர்ஸு அவரோட கடைசி ஆசையை எப்படியாவது நிறைவேற்றிடணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அவர் பேசுற நிலைமையில கூட இல்லை. அதனால அந்த நர்ஸே அவரை பத்தின தகவலை எல்லாம் அந்த ஏரியால விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா அவருக்கு அவரோட மகன்னா ரொம்ப பிடிக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படியும் கடைசியா தன்னோட மகனை பார்க்கணும்னு நினைப்பாரு. அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. எல்லா பக்கமும் தேடி ஒரு வழியா அவரோட மகனை அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த பையன் அவர்கிட்ட வந்து அவரோட கையை பிடிச்சான். ஆனா அவரோட கை நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு. சரியா கண்ணை திறந்து கூட பார்க்க முடியல. அவன் அவரோட கைய அவனோட 2 உள்ளங்கைக்குள்ளேயும் வச்சுக்கிட்டான். அன்பா ஆறுதலா அவர்கிட்ட பேசினான். அவரோட தலைய வருடி கொடுத்து தாலாட்டு பாடி அவரை தூங்க வச்சான். இடையில அப்பப்போ நர்ஸ் வந்து நான் பாத்துக்கிறேன், நீங்க தூங்குங்கன்னு சொன்னாலும் அவங்கள போக சொல்லிட்டு அவனே அவர் கூட இருந்தான். விடிய விடிய முழிச்சு கிடந்து அவருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணான். அவருக்கு மாத்திரை கொடுக்கறதுல இருந்து அவரை சுத்தப்படுத்துற வரைக்கும் எல்லாத்தையும் அவ்வளோ அன்பா செஞ்சான். அதை பார்த்த நர்ஸுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இப்படி ஒரு மகன் இருப்பானா? அப்பாவை தாம் பெத்த பிள்ளை மாதிரி கவனிச்சுக்கிறானேன்னு அவனை நினைச்சு நர்ஸுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் காலையில அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு அவன் அன்பா பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவரோட உயிர் பிரிஞ்சிடுது. அங்க இருந்த நர்ஸு உங்களை பார்க்கறதுக்காகவே உயிரை பிடிச்சிட்டு வச்சிருந்த மாதிரி இருந்தார் அவரு. இப்போ உங்களை பார்த்ததும் நிம்மதியா அவரோட உயிர் போயிருச்சு. இனிமே அவர் ஆத்மா சாந்தி அடையும் நம்புறேன்னு அவரோட பையன் கிட்ட சொன்னாங்க. அவன் சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சான். அப்புறம் அவரோட இறுதி சடங்கை நல்லபடியா பண்ணி முடிச்சாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையன்கிட்ட நர்ஸ் வந்து ஆறுதலா பேசினாங்க. அதுக்கு அந்த பையன், எதுக்கு என்கிட்ட வந்து இப்படி ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். நர்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் உங்க அப்பா இல்ல, அதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பையன், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி அவரை பார்த்தது கூட இல்லைன்னு சொன்னதும் நர்ஸுக்கு ரொம்ப ஷாக். உங்களுக்கு அவரை யாருன்னே தெரியாதுன்னா நான் உங்களை கூட்டிட்டு வர்றப்போ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன், நீங்க அவர் பையனை தேடிட்டு வந்தப்போ ரொம்ப பதட்டமா இருந்தீங்க. நான் அவரை பார்த்தப்போ கண்டிப்பா அவருக்கு அந்த நேரத்துல துணை வேணும்னு மனசுக்கு பட்டுச்சு. அதுக்கு அவரோட மகனாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் நான் அவர் கூடவே இருந்தேன். அவர் என் கூட வாய் விட்டு பேசலைனாலும் அவரோட உள்ளங்கை சூட்லேயே நிறைய பேசினாரு. நான் கூட இருக்கிறத அவர் ரொம்ப விரும்பினார்னு அந்த பையன் சொல்லவும் நர்ஸ் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. இந்த கதை சொல்ல வர்ற விஷயத்த கவனிச்சிங்களா? எவ்வளவு ஆழமான உண்மையான விஷயத்த அசால்ட்டா நமக்கு உணர்த்திட்டு போகுதுன்னு பாருங்க. ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறப்போ அவங்களோட பிரச்சனையை நாம சரி பண்றோம் சரி பண்ணலங்கிறது 2வது விஷயம். முதல்ல நாம அவங்க கூட இருக்கணும். அவங்களுக்கு ஆறுதலா இருக்க நாம அவங்களுக்கு ரிலேட்டிவாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன் அவங்கள நமக்கு முன்ன பின்ன தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. சக மனுஷங்கிற ஒரு விஷயமே போதும் நம்ம அவங்களுக்கு துணையா நிற்கிறதுக்கு. ஒருத்தர் பிரச்சனையில இருக்கிறப்போ அவங்க கையை பிடிச்சி அவங்க காதுல இந்த 3 வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்க, நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறது. ஆயுசுக்கும் அவங்க இதை மறக்க மாட்டாங்க. இப்படி பண்றதால அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ண நேத்து வர பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த வார்த்தையால தைரியமா எதிர்த்து நிற்பாங்க, போராட ஆரம்பிப்பாங்க. அதுதாங்க புண்ணியம். உன் வாழ்க்கை உன் கையில்.